ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு மலை இருட்டு. நல்ல ஒரு இரவு நேரம், நைட்டு 10 மணி. ஒரு பயங்கரமான காட்டில், ஒரு காட்டு பாதையில், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பாதையில் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆரம்பமே பயங்கரமான ஒரு அதிரடியாக தான் இருக்குது. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியும். இந்த சாலை ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுதுங்க. இன்னும் இது கூட பயங்கரமாக இருக்கும் போக போக. இந்த சாலை எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் எனக்கு சரியாகவே தெரியாது. ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போனது என்னோடய நண்பரோட நண்பர். நாங்கள் சஃபாரிக்காக பிளான் பண்ணி போயிருந்தோம். அது காலையில் 6 மணிக்கு முதல் சஃபாரியை பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகும்போதுங்க, இந்த சாலை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நண்பரோட நண்பர் கூட்டிகிட்டு போனாருங்க. நம்ம ஆக்சுவலாக கூடலூரில் இருந்து கேரளா மாநிலத்தில் இருக்கிற தோல்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு பயணம் பண்ணி போகிறதுக்காக நம்ம போனாங்க. இந்த சாலைக்கு போய் அடையிறதுக்கு நம்ம நண்பர் என்ன சொன்னார்னா, ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றி போகிறதுக்கு பதிலாக ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. இதில் கிராம மக்கள் மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. அது நைட் நேரத்தில் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். உங்களுக்கு ஓகேன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போனோங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ பதிவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பயங்கர சுவாரஸ்யமாக இருங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஏன்னா எனக்கே இந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சுங்க. சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரோட்டோட ஓரத்தில் இருக்க செடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு தார் ரோடுங்க. தார் ரோடுன்னா அங்கங்கே இந்த ரோடெல்லாம் பேர்ந்து போய் அப்படியே குழிகுண்டுமாக சில இடங்களில் இருந்ததுங்க. சில இடங்களில் ரோடு நல்லா இருந்துச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த பகுதியில் என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு தகவல்லாம் நம்ம நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேங்க. ஆக்சுவலாக இங்கே யானை, சிறுத்தை, புலி, கரடி, முள்ளம்பன்றி, காட்டு எருமை இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நம்ம அந்த தமிழ்நாட்டில் என்னென்ன வனப்பகுதியில் இருக்குமோ அது எல்லாமே இந்த கேரளா வனப்பகுதியிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொன்னாருங்க. நம்ம இந்த நேரத்தில் இந்த சாலையில் பயணம் பண்ணி போகும்போது ஏதாவது விலங்குகள் குறுக்க வருமா அப்படின்னு கேட்டதுக்கே, வந்தாலும் வரலாங்க, வராமல் தான் இருக்கலாம், நம்மளோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கும்போது இந்த சாலையில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குங்க. ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது என்னென்ன விலங்குகள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற இதெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட இன்ட்ரோ நான் எதுவுமே கொடுக்கலிங்க. மேக்ஸிமம் என்னோடய எல்லா வீடியோலையும் இந்திஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன். பட் இந்த ஒரு வீடியோவில் ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த பாதையே ஃபுல்லாகவே இந்திஸ் வீடியோ மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஒரு பாதைங்க. இங்கேருந்து பாருங்கள் நீங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே சுற்றி இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த சாலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு நின்றுரும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப திக்குன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு நண்பர் சொல்லும்போது நான் தைரியமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போகலாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அதுக்கு பின்னாடி தாங்க தெரிஞ்சது ஏன் இந்த சாலையில் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானையோட சாணி ஒரு சின்ன குட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருந்ததுங்க. நம்ம ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி போட்ட மாதிரி இருந்ததுங்க. இப்போ ரீசெண்டாக எங்கேயுமே யானையோட சாணியெல்லாம் நான் பார்க்கல. மற்றபடி பார்த்தோன்னா இந்த பாதையில் நம்ம ஒரு 2 முள்ளாமட்டு மட்டும் தான் பார்த்தோம். மற்றபடி எதுவுமே பார்க்கலிங்க. இந்த ஒரு வீடியோவை ஏன் உங்களுக்கு விலங்குகள்லாம் இல்லாமல் இந்த பாதை மட்டும் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சாலை எப்படி இருக்குது, இந்த நேரத்தில் இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போன அனுபவம் எப்படி இருக்குது, இந்த சாலை மெயினாக எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அருமையான வீடியோ பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சேங்க. ஏன்னா இந்த சாலையில் நானே இப்போ தான் புதுசாக போயிருக்கேன். ஸோ அதனால் இந்த சாலையை பார்க்கும்போது சரி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பார்க்கலாம், நல்லா இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேங்க. ஆனால் போனதுக்கு முன்னாடி தான் வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாகி போச்சுங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க இந்த சாலை. இந்த சாலையில் நம்ம அப்படியே தொடர்ந்து முன்னேறி போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக நம்ம கூடலூர் பகுதியிலிருந்தே கேரளா மாநிலத்தில் இருக்கிற தோல்பட்டிக்கு பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு மெயின் ரோட்டை அடையிறதுக்கு 25 கிலோமீட்டர் சுற்றி போகணுங்க. இப்படி போனால் ரொம்ப ஷார்ட்டுன்னு தான் இந்த சாலையில் போனாங்க.
பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முள்ளாம்பன்றிங்க ரோட்டோட லெஃப்ட் சைடில் மேலே ஏற பார்த்தாருங்க. மேலே வந்து நல்லா மேடாக இருக்கனால அந்த முள்ளாம்பன்றினால மேலே ஏற முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸில் விட்டு பேசாமல் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா சைடில் இதனால் மேலே ஏற முடியல. ரைட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன டீலாக இருக்கும் போல இருக்குங்க. அதே மாதிரி ரோட்டில் மட்டும் தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. மற்றபடி லெஃப்ட் சைடில் வந்து அது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான நல்லா ஒரு மேடாக இருந்தது. ரைட் சைடில் அது கீழே இறங்கலாம். பட் வந்து அது கீழே இறங்காமல் அப்படியே போயிட்டுருக்குதுங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா, நம்ம வண்டியை பின்னாடி கொஞ்சம் ரிவர்ஸில் வந்ததுக்கு பின்னாடி அந்த முள்ளாம்பன்றி ரோடை கிராஸ் பண்ணி ரைட்டில் இறங்கிரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வண்டியை ரிவர்ஸில் போய் கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்தோம். ஆனால் அந்த முள்ளாம்பன்றி என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது ரைட்டில் கீழே இறங்காமங்க லெஃப்ட்டில் இருந்தே தார் ரோடுக்கு வந்ததுக்கு முன்னாடி அப்படியே ரோட்டில் வந்து ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே வந்து போயிட்டு இருந்ததுங்க. நாங்களும் சரி லெஃப்ட்டில் இறங்கிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவாக தான் பின்னாடி போயிட்டுருந்தோம். ஆனால் அது வந்து லெஃப்ட்டில் இறங்கின மாதிரியும் தெரியல, ரைட்டில் இறங்கின மாதிரியும் தெரியலிங்க. எங்கேயுமே இறங்கலிங்க. ரோட்லேயே ஒரு 1.5 நிமிஷம் போய் அதுக்கு பின்னாடி லெஃப்ட்டில் ஒரு இடத்துல வந்து மேலே ஏறதுக்கு ஒரு சௌரியமான ஒரு சாலை இருந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாதை இருந்ததுங்க. அந்த பாதையில் அது வந்து மேலே போயிடுச்சுங்க. ரொம்ப பின்னாடியே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம போகக்கூடாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா சாலை வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சுதுங்க. நம்ம வந்து இல்லைன்னா நிற்கணுங்க. நின்னோம்னா கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து சுற்றியுமே எதுவுமே இல்லைங்க. யாருமே ஆள் இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லை. எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. காட்டோட பயங்கரமான ஒரு சத்தம் இது மட்டும் தான் இருந்ததுங்க. நான் வந்து லைவாகவே கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நம்ம கூட நண்பர்கள்லாம் வந்ததுனால பேசும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால லைவாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க. பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் மட்டமாக இருந்ததுனால லெஃப்ட் சைடில் மறுபடியும் முள்ளாம்பன்றி மேலே ஏறிடுச்சுங்க. நாங்கள் ரைட் சைடில் அந்த முள்ளாம்பன்றி கீழே இறக்கி விட்டலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அது வந்து முன்னாடியே போயிங்க மறுபடியும் லெஃப்ட் சைடில் தான் மேலே ஏறிச்சுங்க. மற்றபடி இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க பார்க்குறக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விலங்குகளையும் பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி மறுபடியும் ஒரு முள்ளாம்பன்றி வந்ததுங்க. அதே மாதிரி இந்த சாலையில் சின்ன சின்ன கொண்டை ஊசி வலைகள்லாம் இருந்ததுங்க. சின்னதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த சாலையே ரொம்ப சின்ன சாலை தான். ரோடு பாருங்கள் ரொம்ப குறுகலாக ஒரே ஒரு கார் தான் போக முடியுங்க. கார் இல்லை ஜீப் இந்த மாதிரியான வாகனங்கள் மட்டும் தான் போக முடியும். அந்த மாதிரி தான் இந்த சாலை இருந்தது. மற்றபடி பெரிய வாகனங்கள் கூட இந்த சாலையில் போக முடியாதுங்க. ஸோ இந்த சாலையில் ஏர் பிமெண்ட் இருந்தால் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுங்க. சில இடத்துல நம்ம வந்து வண்டியை திருப்பி தான் நம்ம திருப்பி ரிவர்ஸு போய் தான் அந்த ஏர் பம்பில் திரும்ப மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள், அடுத்து நம்ம ஒரு முள்ளம்பன்றி பார்ப்போம். அது கரெக்டாக ஒரு ஏர் பம்ப் பெண்டு. அந்த இடத்துல நம்ம வண்டியை கொஞ்சம் லைட்டாக ரிவர்ஸ் விட்டு தான் நம்ம அந்த ஏர் பம்பெல்லாம் திருப்பினாங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம தொடர்ந்து போகும்போதுங்க நடுவில் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சுங்க. அது வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஏன்டா இந்த வழியில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து வீடியோவை அப்படி பாருங்கள். இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்லாம் இந்த வீடியோவில் இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ மழை பெஞ்ச நாள் ரோட்டில் அங்கங்கே கொஞ்சம் அப்படியே ஈரம்லாம் இருக்குதுங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த செடி கொடிகள் மரங்களுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியலிங்க. பயங்கரமான ஒரு மலை இருட்டு கும்மிருட்டாக இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் மட்டும் பார்த்தோன்னா மரங்கள் வந்து மேல் பகுதியில் இருக்கனால ஒன்றும் பெருசாக தெரியல. நல்லா காடுகள் மட்டும் அடர்ந்து இருந்தது. ரைட் சைடில் வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிளைனுக்கு நம்ம போகிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா அந்த மரங்களுக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கும்மிருட்டு தான். மற்றபடி இந்த காடெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம ரைட் சைடில் இப்படி கீழே இறங்கும் போதுங்க அநேகமாக வந்து பிளைனான பகுதிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த சாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முள்ளாம்பன்றி மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரோட்டில் வந்து மறுபடியும் வந்து உள்ளே போயிடுச்சுங்க. இந்த முள்ளம்பன்றி உள்ளே போனோமே நம்ம வண்டியை வந்து திருப்ப பார்க்கும்போது திருப்ப முடியலைங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் போய் தான் நம்ம இந்த வண்டியை திருப்பினாங்க. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து அந்த சாலையில் அப்படியே முன்னேறி நம்ம போயிட்டுருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே பேசுகிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வந்து இந்த வழி எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த வழியை பற்றி அப்படி தகவல் நான் சொல்கிறேங்க.
இப்போ பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. ஏன்டா இந்த வழியில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்த இடத்துல ரோடு அப்படியே முன்னாடி பாருங்கள் மக்களே, ரோட்டில் மண் சரிஞ்சு ஒரு மரம் ஏதோ சரிஞ்சு விழுந்து போலக்குங்க. அப்படியே மண்ணில் சரிஞ்சு மரத்தோடு சேர்ந்து ரோட்டில் விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பாதையில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம எப்படி போகிறதுனே ஒன்றும் புரியலைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அங்கேயே வண்டி வெளிச்சத்தை வந்து ஆன் பண்ணி விட்டு, அதாவது ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டு அப்படியே நிப்பாட்டினா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு யாருக்கும் புரியலைங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா மெயின் ரோடு அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம நண்பர் சொன்னார். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா மெயின் ரோடு அடைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம அப்படியே தொடர்ந்து தோல்பட்டி சாலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொன்னார். ஆனால் இதையும் தாண்டி நம்ம வந்து கண்டிப்பாக வாகனத்தில் போக முடியாதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே வந்து நம்ம வண்டியை வந்து ரிவர்ஸ்லேயே கொஞ்சம் போனோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வண்டியை திருப்ப கூட முடியாதுங்க, அந்த மாதிரியான ஒரு சாலை. ஏன்னா சின்ன ஒரே ஒரு ரோடு. எந்த இடத்துல திருப்ப முடியும்னா இந்த ஏர் பேமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து வண்டியை வந்து பார்த்தோன்னா ஒரு 5-6 டைமில் ரிவர்ஸ்லேயும் ஃபார்வேர்டில் மாற்றி மாற்றி விட்டு தான் திருப்ப முடியும். அந்த மாதிரி தான் நாங்களும் திருப்பினோம். ரொம்ப நான் கஷ்டப்பட்டேங்க. இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம அப்படியே இந்த சாலையில் போயிருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாமல் ரிவர்ஸில் போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து ரிவர்ஸ்லேயே வந்து பார்த்து தான் போகணுங்க. கொஞ்சம் வீல் வந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா திருப்பி மலையோட சேருங்கிறனால ரோட்டில் ஏறுமான்னு தெரியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. அங்கே பாருங்கள், இப்போ ரிவர்ஸில் போய் போயிட்டுருக்கோம். நம்ம நண்பருக்கு பின்னாடி இருந்து ஒரு 2 பேர் பார்த்து கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நண்பர் வந்து வாகனத்தை ஓட்டினாருங்க. நானெல்லாம் ஓட்டியிருந்தேன் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ்லையும் போக மாட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்தோன்னா ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ஆயிருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மண்ணு சேர்ந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு திகிலான ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. நம்ம ஏன்டா இந்த சாலையில் திரும்ப சொல்கிறாங்க வந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. இனி இந்த சாலையை பற்றி நான் கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சதுங்க. இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். இங்கே ரிவர்ஸில் போய்ங்க ஒரு ஏர் பெர்மிட் இருக்குங்க. அந்த ஏர் பெர்மிட்டில் நம்ம வாகனத்தை வந்து திருப்ப போகிறோம். திருப்பி நம்ம மறுபடியும் வந்த சாலையிலே மறுபடியும் பயணம் பண்ணி மேலே போக போகிறோம். நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ திருப்பி அங்கேயே போய்ங்க திருப்பி மெயின் ரோட்டில் தான் நம்ம பயணம் பண்ணி போக போகிறோம். ஏன்னா மெயின் ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி மெயின் ரோடுக்கு போகணுமுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போகணுங்க. ஆனால் இந்த சாலையில் போனோம்னா வெறும் 6 கிலோமீட்டர் தாங்க, 19 கிலோமீட்டர் நமக்கு வந்து மிச்சமாகுது அப்படின்னு நண்பர் சொன்னதுனால தான் நம்ம வந்து இந்த சாலையில் வந்தோம். ஆனால் வந்து இந்த மண் மட்டும் சரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இனி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நம்ம வந்து வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொன்னாருங்க. நம்மளோட நேரமாக என்னமோ தெரியலைங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடுராத்திரியில் ஆகிப்போச்சு. நடுராத்திரின்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நைட்டு இப்போ 10 மணிக்கு தான் நம்மளோட பயணம் ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரம் போயிருக்கோம். இப்போ 10:15 தான் ஆச்சுங்க. 10:15க்கே நைட்டு வந்து 2 மணி 1 மணி இந்த நேரங்கள் எப்படி இருந்தால் இருக்குமோ அது மாதிரி இந்த காடு இருந்ததுங்க. மற்றபடி இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க வேறு எந்த ஒரு வனவிலங்குகளை பார்க்கலிங்க. சப்போஸ் நம்ம ஒருவேளை இந்த இடத்துல யானைகளை பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப எப்படின்னா வந்து சொல்லுறதுனே தெரியலிங்க, ஒரு மாதிரி ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து யானையை பார்த்துருந்தோம்னா இங்கேருந்து தப்பிச்ச போகிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த இடம் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல யானையோ இல்லை வேறு விலங்குகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குங்க. அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. எந்த விலங்கும் இல்லாதனால நம்மளுக்கே பரவாயில்ல நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனசில் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து அப்படியே வந்து இந்த ஏர்போர்ட்டில் நம்ம வாகனத்தை திருப்பிட்டு அப்படியே வந்தோங்க. ஆனால் நம்ம நண்பர் வந்து இந்த சாலையில் நிறைய டைம் வந்து பயணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாருங்க. ஜீப்பில் மேக்ஸிமம் போகிறாமாங்க, இல்லைனா வந்து பைக்கில் வந்து இந்த உள்ளூர் மக்கள் மட்டும்தான் சில பேர் போவாங்கன்னு சொல்கிறாருங்க. மற்றபடி ஜீப்பில் தான் இந்த பகுதியில் வந்து அந்த உள்ளூர் மக்கள் வந்து பயணம் பண்ணாங்க. மற்றபடி வெளியாட்களில் யாரும் வரமாட்டாங்க. உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த சாலையே தெரியுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாலையிலும் போகிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாருங்க. வெளியிருந்து வரவங்க யாருக்குமே இந்த சாலை பற்றி கூட தெரியாதுங்க, இது யாருக்குமே தெரியாத ஒரு சாலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொன்னாருங்க. அவர் வந்து இந்த சாலையில் நிறைய டைம் போனதுனால தான் நம்மளை கூப்பிட்டு போனாருங்க. நம்மளோட நேரமாக என்னமோ இந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். அது அவர் என்ன சொன்னார்னா நேற்று கூட இந்த சாலையில் போனதாகவும் சொன்னாருங்க. இந்த சாலை நல்லா தான் இருந்ததும் சொன்னார். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே மலைத்தூரில் வந்து ஏதோ அந்த மரம் வந்து சரிஞ்சு விழுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா யானை கூட ஏதாவது தள்ளி விட்ருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மண் சரிஞ்சு விழுந்துருந்து பார்த்திங்களா, அதுக்கு அந்த பக்கம் போய் பார்த்தா தெரியும். ஏதாவது யானை இருந்தாங்கன்னா மரம் செடி கொடியெல்லாம் உடச்சி போட்டிருக்கோம். சப்போஸ் யானை கூட மேலே போயிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மரம் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு, அதோடு சேர்த்து இந்த மண்ணும் சரிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இது யானையினால் விழுந்ததா இல்லை வந்து இயற்கையாக விழுந்ததா அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுங்க. மொத்தத்தில் இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசில் வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க.
ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நம்ம மனசில் வந்து திக்குன்னு அடிச்சிட்டே இருந்ததுங்க. எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க இந்த ஒரு சாலையில் பயணம் பண்ண அனுபவம். நம்ம சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் நிறைய வரப்போகுதுங்க. ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் மக்களே. அதே மாதிரி இந்த சாலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே. எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். மேக்ஸிமம் எல்லா வீடியோக்குள்ளே நான் வந்து வனவிலங்குகளை காமிச்சிருப்பேங்க. ஆனால் இந்த வீடியோவில் எந்த ஒரு விலங்குகளையும் காமிக்கலைங்க. 2 முள்ளாம்பட்டை மட்டும் நம்ம வந்து வீடியோவில் பார்த்து காமிச்சிருக்காங்க. மற்றபடி நம்ம இந்த சாலையில் என்ட்ரி ஆனதில் இருந்துங்க மண் சரிஞ்சு விழுந்த இடத்துலேருந்து திரும்பி வந்தது வரைக்குங்க வீடியோவில் எந்த இடத்துல நான் எடிட்டே பண்ணிக்க நம்ம எப்படி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணமோ அதை அப்படியே உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்காங்க. சில இடங்களில் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி வீடியோ எடுத்தேங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண மாதிரி தெரியும். பட் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணலைங்க. இருக்கிறது அப்படியே நேச்சுரலாக அப்படியே காமிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, நான் வந்து இதோட பேசுகிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வந்து இந்த பாதை போங்க. அந்த 5 நிமிஷத்தையும் பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.